Praise Lord friends, greeting from Jesus Christ and எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருந்தீங்க, பிரதர் எங்களுக்கு வந்து இந்த மெயின் ஸ்டேஜ் பற்றி நீங்கள் வந்து மெயின் ஸ்டேஜ் ப்ளஸ் மீடி அதோட யூசஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதோட இந்த கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, மெயின் ஸ்டேஜும் அதனோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து வருகிற வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயின் ஸ்டேஜ் 3 அதனோட கான்செப்ட். இது என்னோடய என்டையர் கான்செப்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது. நீங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப் சப்ஸ்கிரைபர், நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிரதர் நீங்கள் வந்து மெயின் ஸ்டேஜ் அதோட யூஸஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ இது. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அண்ட் அதோட யூசஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் வந்து மெயின் ஸ்டேஜ் 3 ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து மொத்தம் எனக்கு மெயின் ஸ்டேஜில் 3 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஜ் 3 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம லே அவுட். எப்போவுமே மெயின் ஸ்டேஜ் கான்செப்ட் எடுத்தோடனே லே அவுட் போய் நம்ம வந்து கீபோர்டு வந்து அசைன் பண்ணணும். இப்போ வந்து நான் என்னோடய கீபோர்டு வந்து இந்த நோவேஷனோட அவங்களோட லான்ச் கீ 61 கீஸ் அந்த கீபோர்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த கீஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இப்போ வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் அசைன் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கீபோர்ட் ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, டிஸ்பிளே வந்து ப்ளே ஆகி அசைன் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ பிச்சு பெண்டு இதெல்லாம் இதையும் அதே மாதிரி தான் டச் பண்ணி அசைன் பண்ணிட்டோம்னா பிச்சு பெண்ட் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாடுலேஷன் வீல் வந்து அதே மாதிரி தான் அசைன் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு மாடுலேஷன் ஜஸ்ட்டு மேலே தூக்கி கீழே எடுத்திங்கன்னா அசைன் ஆயிரும். எனக்கு அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சஸ்டெயின் படு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா அப்படியே கீழே வரேன் பாருங்கள். நான் வந்து 3 சஸ்டெயின் பெடல் வச்சுருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. This sustain pedal for Carp PA600 and this sustain pedal for main stage and next this pedal for volume control. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே மெயின் ஸ்டேஜிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸில் தான் நான் வந்து இதில் இருந்து தான் நான் அவுட் சவுண்ட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மெயின் ஸ்டேஜில் டேரெக்டாக நீங்கள் ஹெட்ஃபோன் அவுட்லேருந்து எடுத்திங்கன்னா லேட்டன்சி வரும். ஆடியோ இன்டர்ஃபேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டன்சி வராது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பெடல் அசைன் பண்ண போகிறேன். அசைன் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கீழே உள்ள பெடலை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெடல் அசைன் ஆகிடும். அதே மாதிரி தான் அடுத்தும் இது வந்து என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன் பெடல். கண்டிப்பாக 2 பெடலும் ஒரே பெடல் வச்சு அசைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாஸ்டர் வால்யூம் நான் எல்லாத்தையும் அசைன் பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு டோன் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதோட அவுட்புட் நீங்கள் பாருங்கள். அந்த டோனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ஒரு மெயின் ஸ்டேஜ், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மெயின் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நார்மல் கீபோர்டு யூஸராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் மெயின் ஸ்டேஜுக்கு மாறிடுங்க. ஏன்னா ஒரு மேக் லேப்டாப்பும் கையில் இந்த மாதிரி மிடி போர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப யூஸு. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கீபோர்டை சுமக்கதை காட்டிலும் சின்ன ஒரு மிடி கீபோர்டு மேக் லேப்டாப்பும் இந்த சவுண்ட் கார்டு இத்தனை பர்டிகுலர்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நான் ஒரு டோனோட அவுட்புட் ப்ளே பண்ணுறேன், கீபோர்டு ப்ளே பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு டோன் கிளாரிட்டி இருக்கும். இது பியானோ சவுண்டு. அண்ட் எனக்கு பிடிச்ச இதில் என்னோடய டோன் என்னென்னா பிக்கோலோ ஃப்ளூட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளூட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஜான் ஜபராஜ் பாட்டுக்கு இதுவரை நடத்திய அந்த சாங்கு. இந்த ஃப்ளூட் ஒன்று பிடிக்கும். இன்னொன்று டோன் என்னென்னா அல்டோ ஃப்ளூட். இப்போ பாருங்கள், டோன் நல்லா இருக்குல்ல.
இப்போ வந்து அதே டைமில் நான் வந்து இப்போது எக்ஸ்டர்னலாக ஒரு கீபோர்டு வச்சுருக்கேன். என்ன போர்டுனா கார்க் PA600 வச்சுருக்கிறேன். அதில் இப்போ ஃப்ளூட் டோன் ப்ளே பண்ணுற பாருங்களேன். இப்போ இதில் ப்ளே பண்ணுறதுக்கும் இப்போ நான் மெயின் ஸ்டேஜில் அதே ஃப்ளூட் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். நார்மல் கீபோர்டுக்கும் மெயின் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் நார்மல் கீபோர்டில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் ஒரிஜினல் டோன் வந்து எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மெயின் ஸ்டேஜ் போட்டு வாசிச்சிக்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வேண்டிய குவாலிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டோன் பார்க்க போகிறோம். வெயினா ஸ்ட்ரிங்ஸ் பாருங்கள். இதுதான் எனக்கு பிடிச்ச டோன். LA ஸ்ட்ரிங்ஸ்ன்னு நான் போட்டு சேவ் பண்ணிச்சுக்கிறேன். நிறைய பாலிவுட் சாங்ஸ் அப்புறம் நிறைய நம்ம கிறிஸ்டின் சாங்ஸ்லேயே நிறைய சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டோன் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்சமான டோன் என்னென்னா வேனா ஸ்ட்ரிங்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற டோன்ஸ் என்னென்னா நாதஸ்வரம், ஷெனை, இந்த மாதிரி டோன்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் டோன் வந்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அதே மாதிரி தான் ஷெனை அப்படிங்கிற டோன். ஷெனை டோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோன் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். இதாக இருக்குல்ல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து ட்ரைபாட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால நான் வந்து கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர்வியூவோட மெயின் ஸ்டேஜ். அடுத்த வர வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக மெயின் ஸ்டேஜ் பொறுத்தனதான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன். அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் ஜாச்சின்ராஜ் அஃபிஷியல் கீஸ் அண்ட் வாக்கர்ஸ் சேனலுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தான் நம்ம சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வீடியோ எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.